அனைவருக்கும் வணக்கம். இன்று தீபாவளி திருநாள். காசி நகருக்கு அன்னபூரணி வந்த கதையை பற்றி தெரிந்து கொள்வோம். கைலாயத்தில் ஒரு நாள் உமையவள் பரமனின் இரு கண்களை 2 நாழிகை நேரம் மூடியதால் சகல உலகங்களும் இருண்டன. பின்னர் தேவி தன் கரங்களை நீக்கியபோது தம் மேனியின் நிறம் மாறுபட்டிருந்ததை அறிந்து திடுக்கிட்டாள். இது குறித்து பரமனிடம் அவள் கேட்டபோது, நீ என்னுடைய கண்களை மூடியதால் ஏற்பட்ட பாவங்களின் திருட்சி இது என்றார். இதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டாள் அன்னை. பத்ரிகாசிபுரம் சென்று குழந்தை வடிவில் காத்திரு. அங்கு வரும் காத்தியாயன முனிவர் உன்னை தனது ஆசிரமத்துக்கு கொண்டு போய் 8 ஆண்டுகள் வளர்ப்பார். பிறகு அவர் தரும் யோக தண்டம், ஜபமாலை, தீபஸ்தம்பம், 2 குடங்கள், விசிறி, பலகை, வியாக்கிராசனம், புத்தகம், வறுத்த பயறு, கங்கை மணல் மற்றும் தீர்த்தம், குடை ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு வறுமையில் தவிக்கும் காசிக்குச் சென்று அன்னதானம் செய். உனது குறை தீரும் என்று அருளினார் பரமன். அதன்படியே அனைத்தும் நடந்தன. அம்பாள் காசிக்கு வந்து 12 ஆண்டுகள் அன்னதானம் செய்து அன்னபூரணி என்று பெயர் பெற்றாள். காசி மாநகரில் அன்னை அன்னபூரணியின் அருளால் வற்றாத செல்வ யோகம் பெற்ற தனஞ்சயன் எழுப்பியதே அருள்மிகு அன்னபூரணி ஆலயம் என்கின்றன ஞான நூல்கள். தீபாவளி தினத்தன்று அன்னபூரணிக்கு தங்க குத்து விளக்கு ஏற்றுவார்கள். தொடர்ந்து ஈஸ்வரனுக்கு தங்கக்கரண்டியில் அன்னை அன்னம் வழங்கும் வைபவம் நடைபெறும். தீபாவளிக்கு முந்தைய தனத்ரியோதசி அன்று தங்க அன்னபூரணிக்கு பூஜைகள் உண்டு. ஆனால் அன்று திரை போட்டு விடுவதால் அம்பிகையை தரிசிக்க இயலாது. மறுநாளான சோடி தீபாவளி அன்று தரிசனம் கிடைக்கும். அன்று பொரியுடன் நாணயம் ஒன்றும் பிரசாதமாக அளிக்கப்படும். இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். தீபாவளி அன்று அன்னபூரணிக்கு குபேர பூஜை மற்றும் அன்னக்கூட வைபவம் நடைபெறுகிறது. அன்னையின் முன்னால் அன்னத்தை மலை போல் குவித்து வைப்பதுடன் 30 பெரிய தட்டுகளில் பலவித இனிப்பு பண்டங்களையும் வைத்து படைப்பர். இறைவனுக்கு அன்னமிட்ட பின்னர் அந்த இனிப்பு பண்டங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இதை மிட்டாய் திருவிழா என்றும் கூறுவர். அன்று மக்கள் கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு அன்னபூரணியை தரிசிக்கின்றனர். இதனால் சுமங்கலிகளுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் என்பது ஐதீகம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.